మీ పేరు మారే அப்போ என் ஊரும் வேலைச்சேரே. பாப்பா உனக்கு 10 சாக்லேட் தரேன். கூஜு ஆ கூஜு தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே. இப்போ வந்து எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே அடக்கிக்கிட்டு கண்ணுக்கு இருட்டா வந்தது. அந்த மாதிரி பாடினேன். காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி. மறக்க முடியாத எத்தனையோ பாடல்களில் இப்போ மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு கேட்குறது வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அந்த பாட்டு. இது நான் சிங்கப்பூர் போனப்போ, ஆமா. சிங்கப்பூர் மலேசியா, ஆ மலேசியாலே ஒரு அம்மா கேட்டாங்க ம் இந்த பாட்டு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம் அந்த அம்மா வந்து ரொம்ப நோயாலே படுத்துட்டு இருந்தாங்களாம். ஹாஸ்பிட்டலில் என்ன உபயோகம் இல்லை, வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாங்களாம். ஓ வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய பாடல்கள் கேட்டு கேட்டு அந்த அம்மா ஆரோக்கியம் சரியாச்சான். இதை சொன்னாங்க. எவ்வளோ அந்த பெரிய மாதிரி அவங்க வில் பவர். அது வந்து என்னுடைய கிரேட்னஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அம்மாவுடைய வில் பவர், பாட்டு மேலே உள்ள ஆர்வம். அந்த மாதிரி அந்த சாங்ஸ் கேட்டு கேட்டு ஆரோக்கியம் சரியாச்சு. என் ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க. வந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட சொல்லி கேட்டு இந்த சமாச்சாரம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன். என்ன ஒரு ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் பாட்டு, மெலடி சாங். நல்ல பாப்புலர். அப்புறம் சினிமா ஃபீல்டில் எல்லாரும் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. சுசீலா, எல்லாரேஸ்வரி எல்லாரும் இருக்காங்க, ஜமுனாராணி எல்லாரும் இருக்காங்க இல்லை, பீலிலா ஸ்நேகமாக இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் அக்கா தங்கைகள் போல, ஆமாம் தோழிகள் போல அப்படி தான் இருப்போம். ரொம்ப ஜாலியாக இருந்துங்க. ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொருத்தர் பாடும்போது பாராட்டுறது. ஆஹா நிஜமா அதை சொன்னது நீதானா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம் ஒரு கண்ணதாசன் சாங்ஸ் எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பாடினேன் நான். ஆ அப்போ அந்த பாட்டு கூட பாடினேன். வெரி குட். சொன்னது நீதானா, சொல் 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 என்னுயிரே. ஆஹா எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா பாடிருக்காங்க. ஆமாம் ரொம்ப மெலடி. ஆமாம். ஐயா கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் எத்தனையோ பாடிருக்கீங்கம்மா. ஆமாம், அந்த அவர்கள் படத்தில் காற்றுக்கு என்ன வேலி, அது ஒரு 4 வரி எவ்வளவு கொஞ்சம் அழகா. பாடுறேன். அது நிறைய கண்ணதாசன் சாங்ஸு ஆ, யாரானாலும் பாடக்கூடிய அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் லிரிக்ஸு. ராதைக்கேற்ற கண்ணனோன்னு ஒரு பாட்டு பாடினேன். ஆமாம் அப்போ வந்து எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே அடக்கிக்கிட்டு கண்ணுக்கு இருட்டா வந்தது. அந்த மாதிரி பாடினேன். சாங் ரொம்ப நல்ல சாங்கு. ராதை கேற்ற கண்ணனோ, சீதை கேற்ற ராமனோ, கோதை கேற்ற கோவலன் யாரோ. அது வரைக்கும் ஒரு தம்பில் பாடணும். மூச்சு வாங்கும்போது எப்படி பாட முடியும்? 12 பார் அத்தனை அப்படியே அடக்கிக்கிட்டு மூச்சு பாடினேன் நான். அப்படியே அந்த பாட்டு கேட்டவங்க யாராவது எனக்கு மூச்சு வாங்குது சொல்ல முடியுமா? எப்படி அம்மா சொல்ல முடியும்? அந்த எவ்வளவு மாதிரி அழகா அது பாடுறீங்க. தூக்கமன் கண்களை இதெல்லாம் கூட, அது கூட கண்ணதாசன் தான். தூக்கமன் கண்களை ஆஹா இதெல்லாம் கூட எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. அதில் ஆ இந்த காற்றுக்கென்ன வேலின்னு ஒரு பாட்டு. ஆமாம், நீங்கள் ஒரு 4 வரி பாடுங்கம்மா. காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை உள்ளம் பொங்கும் போது விலங்குகள் ஏது. காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை உள்ளம் பொங்கும் போது விலங்குகள் ஏது. இறைவன். மீனுங்க எப்படி இருக்கு? ஆமாம், அந்த கடல் சங்குக்குள்ளே கடல் வெள்ளம் அடங்குமா? எப்படி? அதே மாதிரி மங்கை உள்ளம் பொங்கும்போது ஆமாம் விலங்குகள் இப்போ விலங்கு போட்டு மனசை அடக்க முடியுமா? மங்கை ஆகட்டும், யாரே ஆகட்டும், மனிதனாகட்டும், ஆமாம் ஆமாம் மனசு பொங்கும்போது விலங்குகள் போட்டு அடக்க முடியாது. அந்த மாதிரி தாட்ஸு லிரிக்ரைட்டர்ஸு அந்த மாதிரி அதுவும் வருது. சரி, உங்கள் குரலும் சரிம்மா. இப்போ கூட நீங்கள் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன ஒன்றும் இப்போ கஷ்டம் இல்லை, நீங்கள் அப்படியே சொல்லக்கூடாது. என்னை ஃபாலோ பண்ணுற சிங்கர்ஸுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். சூப்பராக நான் இதுக்கு பாடுங்க. முன்னாடி ரெக்கார்டிங்கில் என்ன பாடினேனோ அந்த பாட்டு, அதை கேட்டு நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி பாடுறேன்னு கற்றுக்கோங்க, நல்லா பாடுங்க. இப்போ பாடுறதை நீங்கள் கவனிக்காதீங்க. ஆமாம், இப்போ கூட நல்லா பாட்டுங்கம்மா. அவங்களுக்கு தெரியும் என்ன ஒரிஜினல் சுருத்தி பாட்டுங்க. நீங்கள் அந்த சங்கதி ஒன்றும் மிஸ் ஆகலை.
நீங்கள் மனசில் 16 தான் நீங்கள், அவ்வளோதான். ஒரு வாட்டி என்னாச்சு, இந்த தூக்கமன் கண்களை பாட்டு ஜலதோஷமாக இருந்தது, சரி, ரொம்ப ஜலதோஷமாக இருந்தது. அப்போது அவர் வந்து என் ஹஸ்பண்டு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனார். அந்த டாக்டருக்கு இந்த மருந்து எனக்கு ஆகாதன்ற சமாச்சாரம் தெரியாமல் மருந்து கொடுத்தாங்க, ஆஸ்பிரின். ஐயோ, அது எனக்கு ஆகாது. ரெக்கார்டிங் போனேன், பாட்டு மைக்கிட்ட போகிறதுக்குள்ளே கண்ணு இப்படி வீங்கி 2 கண்ணும் அப்படியே வந்துடுச்சு. மூச்சு கம்ப்ளீட் அடக்கிடுச்சு, மூச்சே வராது. அது யாருக்கும் அப்படியே அடக்கிக்கிட்டேன். ஒரே ஒரு டேக்கு தான் இந்த பாட்டு ஓகேன்னுட்டாங்க. உடனே காரில் போட்டு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் திரும்பி டெக்கார்டன் இன்ஜெக்ஷன்ஸு அது இது. இன்னொரு டேக்கன்னா முடிஞ்சிருக்கு அந்த பாட்டு. அன்றைக்கி பாடி இருக்க மாட்டேன். பட் ஒரு டேக் ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகி போச்சு. பாடி தான் போனீங்க ஹாஸ்பிட்டல்? ஆமாம், அந்த நிலைமையிலே பாடினேன். அந்த மாதிரி எத்தனை சாங்ஸ் பாடினேன் தெரியுமா? கான்ஃபிடன்ஸ் அம்மா, இந்த மூச்சு வாங்கிட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளமில் எத்தனையோ பாட்டு பாடிருக்கேன். தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்றும் துணையிருப்பேன். தாலாட்டு பாட்டு. தூரத்தில் நான் கண்ட உன்முகம், தூரத்தில் நான் கண்ட உன்முகம், லா 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 லா. இந்த பாட்டு தெலுங்குல படத்துல கட் பண்ணிட்டாங்க. ஆனால் தெலுங்குல படத்துல வச்சாங்க. சித்தாரா நேஷனல் அவார்டு வந்துச்சு. వెన్నెల్లో గోదారి అందం, నది కన్నుల్లో కన్నీటి దీపం, நேஷனல் அவார்டு. அந்த பாட்டு தமிழ்ல வந்து நிழல்களில் கட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ நல்ல சாங்ஸு. சில சாங்ஸு படங்களில் வராது, ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். நிலா போலவே நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். நிலா நான் இல்லை, நீ உன் முகம்தான் நிலா போல இருக்கிறோம். அம்மா, அவரோட எப்போவுமே உங்களுக்கு நினைவு வரும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், சம்பவம் ஏதாவது நடந்திருக்கு? எப்போவுமே நினைக்கிற சம்பவம் ஒன்றும் கிடையாது. எப்போவுமே பக்கத்தில் தானே இருப்போம், நாங்கள் விட்டு இருந்ததே இல்லை. ஆமாம், நான் பாடும்போது கச்சேரிக்கு போனாலும் ரெக்கார்டிங் போனாலும் அவர் எல்லா ரெக்கார்டிங்க்கு கச்சேரிக்கு வர்றாருல்ல. ஆமாம், அவளை பார்க்கலையேன்னு ஏக்கம் வரும், சடனாக அழுக வரும். ஒரு கச்சேரியில் கூட இது வரைக்கும் இந்த பாட்டு நான் பாடினது கிடையாது. வராத கூட்டம் வந்தது, நீ வரல, இந்த மாதிரி எல்லாம் வரும் அதில், அந்த பாட்டில் எனக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ எனக்கு தெரியாமல் பாடினேன். ஆனால் இப்போது அந்த பாட்டு என்னால் பாடவே முடியாது. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆனால் பாட மாட்டேன். ஒரு கச்சேரியில் கூட பாடலை. எப்போ பாடினாலும் எனக்கு அழுக வரும். அதனால சச்சா பாடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும் சிலது. எல்லாம் மறக்க முடியாது. மறந்தால் தானே ஞாபகம் வர்றதுக்கு. எப்பவுமே இருக்கு மனசில், அவர் எனக்குள்ளே இருக்கார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. உங்களுடைய பொன்னான நேரத்தை எவ்வளவோ மனம் விட்டு லேக்ஸ் ஆஃப் பீப்புளோட என்னோட ரசிகர்களே, என் அன்பு ரசிகர்களே, உங்கள் அன்பில் வாழும் ஜீவன் நான், ஜீவன் நான். வாழ்ந்து கொண்டே இருக்கணும், வாழ்ந்து கொண்டு பாடிக்கிட்டே இருக்கணும். எங்கள் தாய் ஜானகி அம்மா அவர்கள்
நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த கடவுள் வந்து உங்களுக்கு Thank you. நிறைவேற்றணும். இந்த ப்ரோக்ராம் நல்லா நடத்தினேனே. நான் சின்ன பையன், அதனால் நீ சொல்கிறேன், தப்பா நினைக்காதே. அடேன் கூப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லா நடத்தினேன், ரொம்ப நல்லா இருக்கு. பாப்பா ஆர்கெஸ்ட்ரா பேரு கூட மாறி. எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப நல்லா வாசிச்சாங்க, பா- எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. ரொம்ப பாப்பா பேர் சந்தோஷம். பாப்பா பேரு மாறு. மம்மி பேரு மாறி அப்போ ஏன் போறோம் வேலைச்சேரே. போருமா? என்னடா படவா போறோம். வாரோம். போதும், நிறுத்து. இந்த பியூட்டிஃபுல் மியூசிக்கல் ஜேர்னியில் அவங்களுக்கு மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு இன்னைக்கு. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பாப்பா சாக்லேட். உனக்கு 10 சாக்லேட் தரேன். குரு ஆ குரு 10 சாக்லேட்டு போதாது. போராதா? எத்தனை வேணும்? அவ்வளோ வேணும். அவ்வளோ வேணுமா?